வரம் தருவாய் இறைவா, வரம் தருவாய் இறைவா, என் வாழ்வில்லா உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் இறைவா, வரம் தருவாய் இறைவா, எந்த வாழலாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் இறைவா. சரவண பொய்கையிலே சண்முகனாய் திகழ்ந்தாய், சரவண பொய்கையிலே சண்முகனாய் திகழ்ந்தாய், பாமரர்களே, பகைத்தறிவாளர்களே, பண்புடவர்களே, பாரத குலமாதர்களே, தமிழ் தாகிய தங்கங்களே, தாராத வீர சிங்கங்களே, தர்மத்தின் தாய்களே, தற்காக்கும் செய்களே, தரணி போற்றும் தியாகிகளே, தமிழ் பண்டிதர்களே, பெரியோர்களே, பேர் இன்பம் கொண்டவர்களே, தாங்கள் அனைவர்களுக்கும் என்னோட முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூட உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொடர்ந்து பெண் செல்வார் யார் மனக்கு நேர் எங்கு எதுவுமே இல்லை என்று சமதாத்தபடி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இங்கு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. எவ்வளவுதான் தமிழ்ல தமிழ் பண்பாடுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா? ஆமா, என்னதான் நம்ம கலாட்டு பண்ணிக்கிட்டாலும் சரி, சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, ஆனா தமிழுடைய ஒற்றுமை என்ன தெரியுமா? எல்லாருமே பரந்த உள்ளங்கள். எவ்வளவு சண்டை சிச்சரம் வந்தாலும் கூட ஒற்றுமையில் மட்டும் யாரும் விட்டு, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கலாச்சாரத்தினாலதான் கள்ளச்சாரம் கொடுத்து 20 பேர் அவுட் ஆயிட்டாங்க. அது அவனுடைய தலைவிதி, யார் மாற்ற முடியும்?
ஏன் தெரியுமா, நல்ல விஷயத்துக்கு தலையிடணும், கெட்ட விஷயத்துக்கு தலையிட்ட மண்டை போடுறதான் முக்கியம். என்ன பண்ண முடியும்? அது யாருக்கு பொறுப்பு? ஆகவே தாங்கள் எப்ப ஊருக்கு புத்திமதி நம்ம சொல்லக்கூடாது, நம்ம புத்தி சரிபார்த்து கொண்டு பிறருக்கு புத்தி சொல்லணும். ஆகவே தாங்களுடைய பாதார விந்தங்களை தொட்டு சமர்த்தத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். தாய் இல்லாமல் நான் இல்லை, நாம் இல்லாமல் உலகத்தில் எவருமே இல்லை. அதுக்குத்தான் இன்று பிறந்தாலும் எந்தலை கடனை சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடனை. ஒரு கட்டளைப்படி தாயினுடைய பெருமை இந்த உலகத்தில் 10 மாதம் சுமர்ந்த பெற்றனுடைய தாயினுடைய பெருமையை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய், எனக்குன்னு சொல்லலாமா, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் நம்மை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் நம்மை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தாயில்லாமல் நான் இல்லை. மெய்ப்பொருள் காண்பது அரிது. நாரதர் சொன்ன குறிஞ்சிலம் என்பது இதுதானா? அழகான இடம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தில், பாலினர் சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தில் மலையும் மலர் சந்த பகுதியை குறிமலிச்சாரல். இந்த அழகான இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆளிலையும் பூவும் காயும் இடத்துல பாலம் உண்டோ, சாலவோ பச்சையிடம் நன்குடி என்று பாலம் வாடிவர் வந்து வந்திருப்பார் கோடாய் கோடி, ஆளிலை ஆறிவனால் இங்கு வந்திருப்பார். இந்த இடத்துல வந்து கனி காய்கள் மிகுதியாக இருந்தால் பல பறவைகள் தன்னுடைய இருப்பம் போல் கூடி இன்புற்று வாழும். இங்க ஒண்ணுமே இல்லாம எல்லாம் மொட்டை மரம் மாதிரி நினைச்சு, மொட்டை மரம் காத்து கஞ்சுமா. ஆனால் இது இயற்கையான இடம், மலையும் மலர் சந்த பகுதி அல்லவா. நீரோடும் வைகையில் நின்றாடும் மீனே அமைதியான நதி, அமைதியான நதி ஆண்டவனுடைய கட்டளை. அமைதியான நதி நீலே ஓடும் ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றார் வாழும்
அமைதியான நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்கவை இடையினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்கவை இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாடும் அமைதியான நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் அமைதியான நதியினிலே ஓடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் அமைதியான நதியினிலே இப்பேற்பட்ட இடத்தில் நம்பராசன் தன் குலமக குகனுக்கு திணை விதைத்து குறிப்புகள்பட்ட தன் வளர்ப்பனாகிய வள்ளிநாயகிக்கு அழகு வர்ண வைத்து அவள் கையில் வெள்ளி கவன் கொடுத்து அவள் கபானில் கல் வைத்து ஆளவோலும் சோ ஆளவோலும் சோ என்ன காணும் இந்த காணத்தை இந்த வட்டாரத்தை இதுவரைக்கும் காணா ஏன் என்ன காரணம் பேரியால் மகதையால் செங்கோடையால் சகுடை என்று சொல்லக்கூடிய நான்கு கருவிகளோட குலநிதி யாழினிதி என்பார் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ன சின்ன பிள்ளையா இல்ல பால் குடிக்கிற பருவமா கிடையாது கிடையாது பக்குவமான பருவம் இல்லையா ஆமா பாவாடை தாவணிகள் பார்த்துக்க வேண்டும் என்ற ஒரு அழகு ஆனால் ஏதோ நினைவுகள் உள்ளத்தில் ஆசை ஊற்றெடுக்க செய்கின்றது இதே பாருங்க ஒன்றரை பேசல காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றா
காவல் சேரும் மாடில் எங்கும் என் காது எண்ணம் ஆடும் நாள் வேண்டும் காற்றில் செல்லும் என் காது எண்ணம் வேண்டும் என்னாடும் ஏக உள்நாடும் நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊராகவே காற்றோடு காற்றாகவே சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நான் ஒரு வண்ணம் நான் காண எண்ணம் ஆகானந்தம் தேவகள் எல்லாம் நீ ஆடு நேரம் தேவன் நீ வேண்டும் தேரு நாள் வேண்டும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது காவேரி பூத்தாகவே காற்றோடு காத்தாகவே தினம் காண்பதுதான் ஆலயத்தில் அடித்தால் ஆலயமணி இவள் அடிக்கின்றாளே இவளிடத்தில் கோவில் மணி ஆனால் இப்பேற்பட்ட மங்கை நான் வருவதாக எண்ணி அவளோடும் பாடிக்கொண்டிருக்கும் பறவைகளை விரட்டக்கூடிய அழகை பார்க்கின்ற பொழுது இவள் இடையழகும் நடை அழகும் இவள் கால் சதங்க வழியும் பொன்மை மாணவள் மேனியும் பூமல் அணிந்தவள் கூந்தல் அழகும் வில்லை போன்ற பருவமும் வாழை கனியப்பன் என்று தோற்றமும் குறுநகை பார்வையும் குன்றாத பல்வரிசையும் இப்பேற்பட்ட மங்கை எங்கேயாவது கண்டதுண்டா அழகான பருவம் நான் தான் வள்ளின்னு சொல்லி இத்தனை பரிசில் வருவாங்க அதையும் தான் நம்ம வந்து சின்ன இடை சிறுத்த இடை அழகான நடன்னு சொல்றேன் பெருத்த சகுனம் அப்படி இல்ல சாமி அப்படி வரையில அப்படி இப்படி வரையில இப்படி இல்ல எப்படி வந்தா நம்ம அப்படித்தான் வர்ணிக்கணும் அப்புறம் சொல்றீங்க ஆனால் இப்பேற்பட்ட மங்கையை பார்க்கின்ற பொழுது என் உள்ளத்தில் எப்படி தெரியுமா என்ன பண்றது புன்னைவன பூங்குயிலே தர்மத்தின் தலைவன் ஆமா முத்தமிழ் கலையே வருக முக்கணி சுவையும் தருக காதலினும் தீவினிலே அப்படி போடு காலங்களால் வாழ நாள் வந்தது முத்தமிழ் கலையே வருக முக்கணி சுவையும் தருக சுபகம் தருகே காதல் தேவன் மார்பில் ஆடும் காவல் கொண்டு மன்னன் நெஞ்சினார் கவியே வருகே முக்கணி சுவையும் தருகே காதலின் வீதியிலே காலங்கள் ஒன்றாக நாள் வந்தது முக்கணி சுவையே வருகே
முக்கணி சுவையும் தருகே முக்கணி சுவையே வருகே முக்கணி சுவையும் தருகே அடங்கோ புராண சத்தியமா நான் வேட்டக்காரே நான் வேட்டக்காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் வேட்டக்காரே அடங்கோ புராண சத்தியமா வேட்டையாடி விளையாடு விருப்பம் போல உறவாடு தீரமாக நடைய போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு உருவுக்கார வில்லாடி கொடிய மனித தள்ளாடு குணத்தை போட்டு தெரிஞ்சுக்கு அருகினிலே தலை இருக்கு ஆகாயத்தில் தாவாதே தர்மத்தையே இணைந்து குளிமைக்காக தம்பி இந்த நீ என்ன செய்யணும் நீ என்ன வருவார் ஐயா நேர்மை உள்ளத்திலே பாடம் முடி சும்மா இருக்க கூடாது நீ யாரு நான் அதோ பார்த்திருக்க வெள்ளிமலை அந்த வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் கந்தன் அங்க வாரியா எறும்பு கிடுக்குன்னு எழுத வாரு வெள்ளிமலையில ஏய் முதவி இங்கிருந்து இங்க பக்கம் எறும்பு தெரியாது உனக்கு வெள்ளிமலையில ஏறது எறும்பு உங்களுக்கு தெரியுதா ஏடா அங்க வெள்ளிமலை இருக்கு உனக்கா தெரியுது ஏய் பகலிலே உனக்கு பசு மாட்டே தெரியாது தெரியாது இருட்டுங்கள எரும மாட்டே நான் தேடி வந்த மான் அல்ல மான் வடிவானம் அங்கே உன் தங்கை வள்ளி வள்ளி நல்லா இருக்க நல்லா இருக்கு அப்புறம் நான் சீக்கிரம் கிடக்குன்னு கேட்டேன் யார்கானு சிலை வேண்டரே மனையார் குலத்தில் வந்து தேடு யார்கானு சிலை வேண்டரே மனையார் குலத்தில் வந்து தேடு நிர்கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டு நிர்கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டு நிறுத்தின ரகுவையின் முனை புரத்தி யார்கானு சிலை வேண்டரே மனையார் குலத்தில் வந்து தேடு மனதிருந்தோரே மபிளசிக்கும் மனதிருந்தோரே மலையாளி போல நிக்காதீங்க அபிளசிக்கும் கூப்பிடுங்க அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சாலே வணக்கம் ஒரு மணி அச்சாரே அடகு வைக்காமே காத்து வந்தேன் தள்ளி விலகி நிற்காம ஆனா தட்டு நேரம் அடுக்கு மல்லி எடுத்து வந்து கொடுத்து வச்சாலே வணக்கம் ஒரு மணி கழுத்தில் விழுந்தது மாலை போட்டான் கெட்டிக்கார ராசா விட்டு போட சிந்தாளம் மூட அக்கம் பக்கம் இல்லாமத்தான் உள்ளுக்குள்ள வாடே சுத்தும் மனம் இல்லாமத்தான் கெட்டானையா கூட சந்தோஷ தங்கத்துக்கு சந்தோஷ அடைய போது கிட்ட மறைய போது அடவாயா மச்சானே அடிக்கு மல்லி எடுத்து வந்து கொடுத்து வச்சே மாட மடக்கு ஒரு மணிக்கணக்கில் யார் யாது இது தங்கச்சி என் தங்கை தங்கை என் தங்கை கல்யாணி உன் தங்கச்சியை கூப்பிடு
கூப்பிடுங்க. ஆமா வள்ளிக்கண்ணு. அப்பா, அவ தங்கச்சியை கூட்டிட்டு தான் ரொம்ப மோசமா இருக்கு. பரவாயில்லையா? நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. இந்த பாட்டு படிக்கும் மனபாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. இந்த பாட்டு படிக்கும் மனபாடிதானுங்க. நமக்கிட்ட படியால நமக்கிட்ட பாயா, நமக்கிட்ட படியால நமக்கிட்ட பாயா. எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தவர் வந்திருக்காரு. நம்ம இனத்தவரா? எதற்காக வந்திருக்கிறாரு? என்ன விஷயம்? எதை பிடிக்க? பிடிப்பதற்கு நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லையே. ஏதோ போச்சு போச்சுங்கிறாரு. கேளுங்க அண்ணா, கேளுங்க என்ன யாருங்க? கேளுங்க கேட்டுட்டு தானமா இருக்கிறேன். கேளுங்க, நல்லா கேளுங்க, பலமா கேளுங்க. யாரு கேளியா? அது யாரு? கேளுங்க, கேளியா? மணி ஆயிடுச்சு. சீக்கிரம் வீடியோ. வேடுவரா. வேடுவராமா? வேடுவரா? அண்ணா நம்ம இனத்தவர் எதற்காக வந்திருக்கிறாரு? கேள். மானத்தேடி மானத்தேடி. மான தேடி வந்திருக்காரு. மண்டையில அடிச்சா கரெக்டா இருக்கும். மானத்தேடி வந்திருக்காரா? மான தேடி. மான் நீங்க பாத்தீங்களா? மானம் நாங்க பார்க்கலையே. நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அப்புறம் மான தேடி ஒருத்தர் வந்திருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா திருடனா தான் இருப்பார். ஏன் அப்படின்னா நம்ம இடத்துக்குள்ள மான் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒருத்தர் மான தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னா அவர் நிச்சயமா திருடனா தான் இருப்பாரு. பிடிச்சு கட்டி போடு. ஆள புதிய பத்தல தெரியுது. ஏய் திருட்டு மொழி ராஜகலை. ராஜகலை. என்னையா? என்ன கட்டி போடணுமா? இங்க வா. சொரியாம நெல்லு சொரி. கட்டி போடணுமா சட்டி போடணுமா? நீ பிடிச்சி கட்டி போட வேண்டாம். சட்டி போடுறது வேற, கட்டி போடுறது வேற. இங்கிட்டு வாயா. உன் தங்கச்சி கட்டி போடத்தானே சொல்லுச்சு. கட்டி தான் போட சொல்லுச்சு. நானா கட்டு போடுறேன். எதுக்கு? நானா கட்டு போடுவேன். கட்டுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? அதெல்லாம் இருக்கு. திறமை இருக்கா? எங்க திறமை என்ன பிடிச்சி கட்டு பார்ப்போம். இருந்தா போதுமே. அட்ல இந்த கை இருந்தா ஓடா கூப்பிடுறா. இன்னும் மிரட்டுறீங்க அப்படியே ரொம்ப போட. தேடும் கண் பாவை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போகுமோ? எது மாயமாகுமோ? தேடும் கண் பாவை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போகுமோ? எது மாயமானதோ? தேடும் கண் பாவை துடிக்க காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம். வராமலே என்னாவதோ என் நாடு வந்தமே. பிரிந்தோ இணைவோ இனி நீயும் நாடும் சேரும்போது தேடும் கட்பாவை தவிக்க துடிக்க. சரிட்டே அலையுது, கிடைக்க மாட்டேங்குது. என்ன கிடைக்கல? நான் போடுறா. மான். ஏன்னா மான் வேகமோ மனவேகமோ? ஓடுகின்ற வேகத்தில் மானை பிடிக்கலன்னு சொல்லி நீ எட்டி பிடிக்கும் தருவாயில் உங்க அண்ணன் இடையில வந்து தட்டி நிறுத்தி விட்டார். ஆனா தடுத்து நிறுத்தி விட்டார். உங்க அண்ணனை மீறி சென்று மானை பிடிப்பதற்கு வலிமை இருந்தாலும்
கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை மூன்றையும் கட்டி காக்கப்பட்டவர் ஆர்வம் ஒருவருக்கு அடக்கலமுள்ள இடத்தில் அனுமதியின்றி உள்ளே போகக்கூடாது என்பதற்காக தான் உங்களை கேட்டு பிடிக்காம நினைக்கிறேன். கேளுங்க, தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கிறேன், அல்லாம குறையுமா? மனசு இருக்கு, இல்லாம வலிக்குமா? ஆனா அல்லாம குறையும். இங்க வாங்க. அது முதல்ல வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா? வருக வேடுவரை வள்ளுவனை தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. இந்த தங்க தமிழ் மண்ணில் வருபவர் யாராக இருந்தாலும் வரவேற்பது எங்கள் மரபு. அதை உணர்ந்த தமிழச்சி ஆகிய நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவாகுக. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதற்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணு பொய் சொல்லுமா, காது பொய் சொல்லுமா, அதனால தீர விசாரிக்கணும் அப்படின்னு இருக்கார். நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் தீர விசாரிச்சா உண்மை வருமா? 10 ரூபா கொடுத்தாலே உண்மையை பொய்யாக்கிடுவோம், பொய்யை உண்மையாக்கிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கண்ணையும் காதையும் நம்பாம மற்றவர்களுடைய சொல்லை நம்பணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதற்கான அர்த்தம் என்ன? அடுத்தவர்களுடைய சொல்ல நம்பணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சொல்லால் அடிபட்டது யாரு? கல்லால் அடிபட்டது யாரு? வில்லால் அடிபட்டது யாரு? காலால் அடிபட்டது யாரு? பொய்மையும் வாய்மை இடத்து பொறிதீர்த்து நன்மை வைக்குமெனின் வள்ளுவன் சொன்னது அதேதான். நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? கண்ணால காண்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பது பொய் அப்படிங்கிற மாதிரி கண்ணால காண்பதும் போய் காதால கேட்பதும் பொய்யா இருந்தாங்க கூட அவரே என்ன சொன்னார்? பொய்மையும் வாய்மை இடத்து பொறிதீர்த்து நன்மை வைக்குமெனின். நல்ல காரியம் ஒன்று நடக்கின்ற பொழுது என்ன செய்யணும்? பொய் சொல்லலாமா? அதுக்குத்தான் பொற்கொடி மலரும் போதும் பூமைகளை புணரும் போதும் நட்குட அழியும் போது நல்ல வெஞ்சாகும் போது 4 வீடான. ஏன் தெரியுமா? ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆபத்துங்கிற பொழுது பாவம் இல்லை. ஏன் தெரியுமா? பூசாரிக்குள்ள போகக்கூடாது, நியாயம். குளிச்சுட்டு தான் போகணும். அதே மாதிரி புண்ணியம் செய்தவர்கள் தான் பூசாரிகள் சாமியை கும்பிடணும். ஆனால் அதே பூசாரிகளில் தீ பிடிச்சு இருந்துச்சுன்னா ஐதீகம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லை. குளிக்கிறோமோ குளிக்கலையோ எப்படியாவது அந்த நெருப்பை அணைக்கணும். அப்போ உள்ள போய்த்தே ஆகணும். ஏன்? ஆபத்து தர்மம். ஆபத்து தர்மம் என்ன? ஆபத்தனாகலையோ அவசரமான காலத்திலேயோ தர்மத்தில் நின்று சில நேரத்தில் விலகச் செய்யும். அதுதான் ஆபத்து தர்மம்னு பொருள். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருபத்துக்கு உதவாத அன்னம், ஆபத்தை தீராத கரித்தமறிய பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமணி கொள்ள சீடன், ஆபத்தை தீராத தீர்த்தம், பயனிலையாளும் தானே. திருப்பதி மிதியாபாதம், சித்திரம் கைப்பழக்கம், செந்தமணி நாப்பழக்கம், வைத்தோதர கல்வி மனப்பழக்கம், நித்த நடையின் நடப்பழக்கம், ஈகையும் குடையும் பிறவி குணம் அப்படின்னா பத்தவக்கேற்ற பறைவதும் உண்டாலும் எற்றாலும் கூடி இன்புற்று வாழலாம். சத்தியனை வேறு மாறா விருப்பாளோ கூறாமல் சன்னியாசம் கொள்ளு. திருப்பதி மிதியாபாதம், சிவனடி வணங்கா சன்னி, இனிய சொல் கேளாக்காது, இறப்பவர்க்கு ஈயா கைகள், இவை இருந்துமே பயனில்லை அப்படின்னு இருக்காங்க. நான் ஏன் சொல்லால் அடிபட்டது யாரு, வில்லால் அடிபட்டது யாரு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, சொல்லுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய பேச்சு என்பது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைக்கு யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. ஆனா சில இடங்கள்ல நம்ம பேசின வார்த்தையை மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது இல்லையா? அதனாலதான் பல இடங்கள்ல பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நடையிலே 2 நடை உண்டு. ஒன்னு நாவு நடை, ஒன்னு கால் நடை. கால் நடை மாறி போனா, ஆனா நாவு நடை மட்டும் மாறவே மாறக்கூடாது. இந்த நாக்கு என்பது ஈரப்பதத்திலே இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய பேச்சிலாவது கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும் அப்படின்ற காரணம் தான். உனக்கு நெஞ்சில கொஞ்சமாவது சொல்லு இருக்கு பாருங்க. என்ன பார்த்து பேச, நெஞ்சில ஈரம் இருக்கா? நெஞ்சு எங்க இருக்கு? நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவும் மறக்கவில்லை. பாட்டெல்லாம் போதும், பாடிட்டோம். நான் என்ன கேட்கிறேன், நான் சொல்றேன் பண்ற கேள. சரி, ஏன் தெரியுமா? இதெல்லாம் அப்படி எல்லாம் பேசவே கூடாது. கோபம் எதுக்கு வருது? இல்ல கோபமே இல்ல, கோபப்படக்கூடாது. அது என்ன பேச வராங்கன்றத கேட்டு பேசாம இருக்கீங்க பாருங்க, அதான் கோபம். மட்டும் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நெஞ்ச மறப்பதில்லை, உன் நினைவும் மறக்கவில்லை. இப்ப எதுக்கு இத சொல்றீங்க? அந்த நெஞ்சத்துல ஈரம் இருக்கணும். நினைத்தவர்களை மறக்கவே கூடாது. உங்களுக்கு நெஞ்சில ஈரம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு தேடி வருவீங்களா நீங்க? என்ன இந்த இடத்துக்கு நீங்க தேடி வரணும். போதே பேசப்பட்டு பேசினாதான் யார் அழிவாளி யார் முட்டாள்னு தெரியும். சும்மா அந்த ஓட்ட பானைக்குள்ள நண்ட விட்ட கதை மாதிரியே என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க நெஞ்சில ஈரம் இருந்தா, உங்களுக்கு புத்தி இருந்தா இந்த இடத்துக்கு நீங்க தேடி வரணும்னு அவசியம் இருக்கா? எவ்வளவோ இடம் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை காவல் பார்த்துட்டு இருக்க இடத்துலதான் மான தேடி வந்தேன் இவ்வளவு நேரம் நின்று பேசணுமா? உங்களுக்கு வீரம் இருந்துச்சு அப்படின்னா, பெண்ணுக்கு அழகு அடக்கம், அடக்கம் அமர் வைக்கும், அடங்காம 6 உயித்து விடும் இருக்காங்க. ஆனா அந்த அடக்கம் என்பது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதா முக்கியம். மீனாட்சி நிப்பாட்டுங்க போது, நான் பேசி எடுக்கும்போது, நான் பேசும்போது நிப்பாட்டுங்க போது பேச்ச, நான் பேசி முடிச்சாரே அப்புறம் பேசுங்க. மதுரை மீனாட்சி அடக்கமா தான் இருந்தாங்க.
மதுரை மீனாட்சி பாருங்க 13 வயதிலேயே மதுரை மாவட்டத்தை ஆண்ட ஒரு பெண்ணு, ஒரு சிறுமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி தான். மானுட பிறப்பு எடுத்து ஒரு இடத்தையே ஒரு நிலத்தையே ஆட்சி புரிந்த ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரம் விளைந்த மண்ணு மதுரை மாவட்டம். அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் இருக்கு. ஆனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட வீரம் வாய்ந்த பெண்ணு எத்தனையோ நாட்டையெல்லாம் வளைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் ஒரு ஆண்மகனை பார்க்கும்போது வெட்கி தலை குனிந்தா அப்படின்னு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து கவிகளாகப்பட்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆழகால விஷத்தையும் நம்பலாம், மாற்றியம் பெருங்காற்றியம் நம்பலாம், கோலமாமத யானை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம், கள்ளர் வேடர் மறவரை நம்பலாம், சேலை கட்டிய மாதிரியை நம்பினால் தெருவில் நின்று தியங்கி நிற்பவரே அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? இந்த இடத்துக்கு நீங்க தேடி வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இப்ப நாங்க இந்த இடத்துல என்ன விதைச்சிருக்கோம்? திணை விதைச்சிருக்கோம். இந்த திணைச்சோலைக்குள்ள எந்த ஒரு மிருகமே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா 6 அறிவு படித்த மனிதர்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா 5 அறிவு படைத்த உயிரினங்களுக்கு, மிருகங்களுக்கு எல்லா விஷயமும் சரியா தெரியும். இந்த இடத்துல இருந்து கொண்டு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நீர் பகுதியை அறியக்கூடிய தன்மை முதற்கொண்டு மிருகங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மான் இந்த திணை சோலைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அரிப்பானது ஏற்பட்டு புண்ணாகப்பட்டு அது இறக்கும் தருவாய் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி உங்க மான் எங்களுடைய திணைச்சோலைக்குள்ள வந்துச்சுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த திணை சோலைக்குள்ள மிருகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்க மான் எங்களுடைய திணை சோலைக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றீங்களே, இதை நாங்க எப்படி நம்புறது? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கவிஞன் என்ன சொன்ன தெரியுமா? தாய்ப்பாலின் வீரங்கண்டேன், தாளாட்டும் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். அப்ப என்ன காரணம்? தாய்ப்பால்ங்கிறது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? உலகத்தில் எத்தனையோ பால் இருக்கு. ஆனா தாய்ப்பாலினுடைய வீரம் என்ன தெரியுமா? அந்தந்த இடத்துல அந்தந்த வீரம் இருக்கு. அதுக்காக மண்ணுக்கேற்ற வீரம் நீங்க சொல்லக்கூடாது. மண்ணுக்கேற்ற வீரம் இருக்கிறது தான் செய்யும். ஏன் மதுரையில் தான் வீரமான ஆளு, மற்றவங்க சோம்பேறி ஆளா? இல்லை, எல்லாத்துட்டும் வீரம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? வீரம்ங்கிறது என்ன? எடுத்தோடனே சண்டை போடுறது வீரம் இல்ல, அறிந்து ஆராய்ந்து பார்த்து சண்டை போடுறதுதான் பெரிய வீரன். என்ன காரணம் தெரியுமா? எதிரினுடைய பலம் என்னங்கிறது தெரியாம மோதலாம் பாரு, அதுதான் முட்டாள்தனமானது. எதிரினுடைய பலத்தை அறிந்து கொண்டு போர்படை செய்யணும், அதுதான் அறிவாளி. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நியாயமானவன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு உங்க மான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா ஐயா? எனக்கு தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்ல. எனக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் தெரியுமா? சொல்லு வலிமை மிக்கதுன்னு சொல்றேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சோகிலுக்கப்பட்டு தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எதற்காக அதை சொன்னாங்க? இப்ப நன்றி சிறிதானி ஞானத்தை மானப்பிரிதனான திருக்குறள் நிறைய இருக்கு. பேசக்கூடிய கட்டம் வரும்போது பேசிதான் ஆகணும். சபையறிந்து பேச, சமயம் அறிந்து பேச, சில சமயம் பேசாம இருக்கணும். புரியுதா? பேசினாலும் புரியுற மாதிரி பேசணும். ஏன்னா புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுக்கு வலிமை இருக்கின்றேன், நீ பாட்டுங்க மத சொல்லுக்கு வலிமை இருக்கின்றேன், அதை தொட்டு ஏதாவது பேசுங்க. காலால மிதிச்சா யார? கல்லால அடி வாங்கினா யார? வில்லால அடிச்சான் யார? எங்க முடிஞ்சா பேசணும், அதை தொட்டு பேச வழி இல்ல. இந்த இடத்துல மான் வருமான்னு கேட்டா அதை சொல்றதுக்கு வழி இல்ல. நீங்க எல்லாம் வீட்டுல போய் படிக்கிறீங்களா இல்ல வடிக்கிறீங்களா? நான் சிவபெருமை கல்லால் அடி வெட்டேன், செருப்பால் அடி வெட்டேன், வில்லால் அடி வெட்டாங்கிறதுக்கான எனக்கு தேவை என்ன? எனக்கு தேவை மான். உங்க மான் நீ பேசாத, அது எனக்கு தெரியும். நீ இல்லன்னு நண்பா சொல்லு, சாதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இல்லைன்னு நான் எப்பயோ சொல்லிட்டேன். இங்க வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்ட்டேன். அதுக்கு எப்படி வருவதற்கு எப்படி இருக்குது? எப்படி அந்த காரணத்தை சொல்லுங்க. சோழ மன்னனாகப்பட்டவன் அன்னைக்கு திருவாரூர் ஆண்டவன் எந்த சோழன்? எந்த சோழயா? மணிநீதி சோழன். அந்த மணிநீதி சோழனுடைய மகன் யாரு? வீதி விடங்கன். அந்த வீதி விடங்கன் என்ன செய்ய? ஒரு தேரை ஓட்டிட்டு போறேன் சொல்றது ரொம்ப புரிஞ்சணும். புரியாம புத்திக்கிட்ட மாதிரி ரெண்டு பேசக்கூடாது. யார்கிட்டயே பேசுற மாதிரி நம்மள்ட்ட பேசினே ரொம்ப நல்லா இருக்காது. அப்ப என்ன செய்யறேன்? அப்ப தேர் ஓட்டிருக்கின்ற பொழுது ஒரு அரசனுடைய மகனாகப்பட்ட இளவரசன் வண்டி போட்டு தேர் ஓட்டிட்டு வந்தா எத்தனை மக்கள் இளவரசனை பார்ப்பதற்கு புடை சூழ்ந்து இருப்பார்கள். கிரி கரையில ஆளு அப்படின்னா லட்சக்கணக்கான இந்த பக்கத்து. ஹலோ, இந்த மாணிக்க வாசலிலே 48 நாளும் இடி முழக்கமாக பெண்கள் முழங்கி இந்த விழா நிறைவு வருகிறது. அந்த பெண்களுக்கு இந்த மாணிக்க வாசகரும் பழனிமலை முருகன் ஆண்டவரும் நல்ல ஒரு பொட்டும் பூவையும் கொடுத்து அவர்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று நான் புதுக்கோட்டை விடுதியை சேர்ந்த
புதுக்கோட்டை விருதியைச் சேர்ந்த மகளிர் அணி தலைவி ஓம் சக்தி குழுவைச் சேர்ந்தவர். இந்த அழகான மேடையில் அன்போடு பேசிய வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் நமது தமிழ்நாட்டை ஒரு வீராங்கனையாக ஆட்சி புரிந்து அமர்ந்து சென்ற அன்னை பாரத பிரதமர் இல்லைம்மா இந்திரா அம்மா அவர்களுக்கு நினைவாகவும் நம்ம சட்டமேதை மாமேதை அம்பேத்கர் நினைவாகவும் இந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் 101 அன்பளிப்பாக வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று இந்த முருகனை வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா எந்த ஊர்லேயுமே மேடை ஏறி வந்து பெண்கள் பேசவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஊரில் மேடை ஏறி இவ்வளவு நேரம் வந்து சொல்ல வந்த விஷயத்த சரியாக சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. பேச்சு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை பேசக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய அருள் அந்த அம்மா கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அந்த அம்மாவிற்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தி அந்த அம்மாவிற்கு நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் எல்லா புத்தகங்களுமே படிச்சிருக்காங்க. ஆனால் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி ஒரு புத்தகத்தில் எழுதணும் அப்படின்னா அரசியல் அமைப்பின் சிற்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை எழுதும்போது பின்னாடி வந்து தான் படித்த டிகிரியை வந்து பட்ட படிப்பை போடுவதற்கு இடம் இருக்காதான். அந்த அளவுக்கு சட்டம் படித்தவர் யார் அப்படிங்கிறீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் மட்டும்தான். இன்னைக்கு அவருடைய சிலையை வந்து நிறைய இடத்துல வந்து உடைக்கிறாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு தெரியல, உடைப்பவர்களுக்கு தெரியல, அவர் எழுதின சட்டத்தை வச்சு தான் திரும்ப அவங்களை சிறையில் கொண்டு போய் போட போகிறாங்கன்ற விஷயம் தெரியல. அப்போ அறிவாளித்தனமாக வாழ்வது தான் நாட்டிற்கும் நல்லது, வீட்டிற்கும் நல்லது. சரி ஐயா, உங்க மான் எங்க வனத்துக்கு வரல சரிங்களா? ஐயா 95 வயசுல இருக்கேன். ஐயா பெருமைக்குரிய அர்த்தம், பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய. என்ன விட வயதுல பெரிய ஆள் இல்லையா நீங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம ஒரு வார்த்தை சொல்லி சொல்லியா, மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு ஒப்பான் உருவாசகத்துக்கு ஒப்பார். ஏன் தெரியுமா? மாணிக்க வாசகர்ங்கிறது என்ன தெரியுமா? ஞானசம்பந்தர் வந்து இளம் வயதிலே 16 வயசு வரைக்கும் ஆண்டாரு. இந்த உலகத்துல தெய்வ பாடல்களையும் சிவனுடைய பக்தியிலேருந்து இருந்தாரு. ஆனால் மாணிக்க வாசகர் தெரியுமா? மனிதர்களோட மனிதராக ஒன்றாக கலந்து இன்னல்கள் என்னவென்றது, மனிதனுடைய செயல்பாடு என்ன, அவன் படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அவர் என்னென்ன செஞ்சார் தெரியுமா? மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது. ஒரு மனிதனே தெய்வத்திற்கு சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம். தெய்வமே வந்து மனிதனுக்கு சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? பகவத்கீதை. எல்லா நூலினுடைய முடிவுலையுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு முற்றும் தொடரணும்னு இருக்கும். ஆனால் பகவத்கீதை புத்தகத்தில் மட்டும் என்ன இருக்கு? எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்படி ஆசைப்பட்டு மான தேடி வருவீங்களா? சொத்து அதிகமாக தேடாம எதுக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி கண்ணன் சொன்ன மாதிரி, கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எதுவுமே தேடிக்காம அன்னாடு மட்டும் சம்பாரிச்சு அன்னாடு மட்டும் சாப்பிட்டு நீங்க வச்சிருக்க ஏக்கர் கணக்கு எந்த மாடு ஒன்று என்ன எண்ணிக்கொண்டு எந்த மாடு ஒன்று என்ன எண்ணிக்கொண்டு 8 மேல 8 காட்டில உங்களை பட்டுக்குள்ள போடு முட்டு மேல எண்ணிக்கொண்டு எந்த மாடு ஒன்று என்ன எண்ணிக்கொண்டு 8 மேல 8 வைக்கிறம்மா. சின்ன சின்ன சில சிங்கரமோட வெற்றி கைடு வந்தது எந்த முன்னே அந்த நனப்புல இந்த வகத்தில இப்படி வந்தது உங்கள் முன்னே. காரங்க எப்படி போனாலும் சொன்ன தேடிக்கொள்ள
வந்தது புகுந்தது மறைந்தது என்பதை விட உங்களிடத்தில் அடைக்கலமாக வந்துவிட்டது என்று அறிந்து ஆராய்ந்து கூறுகிறேன். காரணம், ஆசை வந்தால் அதை பூர்த்தி செய்து கூட 1000 வழிகளை சொல்லலாம். ஆனால் அடைக்கலமாக வந்த பொருளுக்கு அபகரிக்க ஆசைப்படுவது தர்மத்தின் விரோதம். நீங்க சொன்னீங்க பத்தியில உங்க மான் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, அப்படி எப்படி வந்துச்சு? நான் விரட்டிய வேகத்தில் பயந்து மிரண்டு தன்னுடைய உயிரை மட்டும் பணைய வைத்து உள்ளே போனது. இது எனக்கு தெரியும். என்ன சொச்ச நாயை பரிதாபமா இருக்கு. நாயை ஏன் கூப்பிடுறேன்? நாய் நன்றி உள்ள ஜீவன். என்னதான் நரிக்கு நாய் வேஷம் போட்டாலும் அந்த நரிக்கு நன்றியோட இருக்க தெரியுமா? இல்ல, நரிக்கு குழி பறிக்க மட்டும்தான் தெரியுமா? அப்படி இருக்கு உங்களுடைய பேச்சு. புளித்தோலை போட்டு விட்டா புளி ஆகுமா பசு? அப்படிதான் கழுதை என்ன நினைச்சான், இந்த காட்டுக்கு ராஜாவா சிங்கமாவே இருக்கே, நமக்கு ஒரு நாள் சிங்கமா, சிங்கத்துக்கு இப்படி எல்லாரும் பயப்படுறாங்களே, சிங்கத்துக்கு இப்படி எல்லாரும் மரியாதை கொடுக்கறாங்களே, நம்மளும் ஒரு நாள் சிங்கமா மாறணும்னு இந்த கழுதை ஆசைப்பட்டுச்சான். என்ன பண்ணுச்சான்? கழுதை நினைச்சான் நம்ம ஆகாயத்துல சொர்க்கத்திலே இருக்கணும்னு சொல்லி கடைசியில கீழே விழுந்து ஆகா நம்மளும் கீழே தான் நிக்கிறோம் போல. அப்படி கிடையாது. சொல்ல உங்களுக்கு சரியா சொல்ல அதையும் நானே சரியா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த கழுதை என்ன நினைச்சுதான், இந்த காட்டுக்கு சிங்கமா மாறணும்னு நினைச்சுதான். உடனே என்ன பண்ணுச்சான், பாறைகள் மேல வந்து சிங்கத்தினுடைய தோல் வந்து வேடுவர்கள் காய போட்டிருந்தாங்க. அதை எடுத்து பொத்திக்கிட்டு காட்டுக்குள்ள ராஜா மாதிரி அப்படி கழுதை நடந்து போச்சான் இந்த கழுதை. உடனே எல்லா மிருகங்களும் இந்த சிறிய மிருகங்கள்லாம் பார்த்து ரொம்ப பயந்து ஓடிச்சான். அதுல ஒரு குட்டி மான் மட்டும் என்ன பண்ணுச்சான், பார்த்தா சிங்க மாதிரி தெரியலையே, இல்லையே ஏதோ ஒரு தவறு இருக்கு, உன்னைய பார்த்தா சிங்க மாதிரி தெரியல, எங்க சிங்கத்து மாதிரி கர்ஜித்து காட்டு பாப்போம் அப்படின்னுச்சான். அந்த சின்ன மானுக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஒரு புத்தி கூர்மைன்னு, உன்னை பார்த்தா சிங்க மாதிரி தெரியல, எங்க சிங்க மாதிரி கர்ஜித்து காட்டு பாப்போம். அப்படி பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆனா அந்த கழுதையோட புத்தி மாறுமா, கழுதையினுடைய தன்மை மாறுமா? உடனே கழுதை கத்துச்சான். எப்படி? அப்படியே இருக்குது எல்லாமே. அதுக்கு திறமை வேணும் இல்லையா? ஆமா. அப்ப இந்த கழுதை என்ன பண்ணிருக்கணும், சிங்கத்து மாதிரி கர்ஜித்து காட்டியிருக்கணும். அப்ப கழுதை மாதிரி கத்தி காமிச்சிருச்சு. அப்ப அது அந்த மான்குட்டி என்ன பண்ணுச்சான், உண்மையான ராஜா கிட்ட போய் சொல்லி இந்த வேஷம் போட்டு வந்த கழுதைய கொன்னே பிடிச்சான். அப்ப சின்ன மான்குட்டி நினைக்காதீங்க, அது பெரிய வேலையெல்லாம் பாத்துரும், புரியுதா? அதனால பேச வேண்டியது நிறைய இருந்தாலும் நேரங்காலத்தை கருதி உங்களுடைய மான் எங்களுடைய வனத்துக்கு வரல அப்படிங்கறத உண்மையான விஷயம். என்னதான் பாட்டு பாடினாலும் பேச்சு பேசினாலும் என்ன உண்மையோ அதுதான் உண்மை. வாய்மையே வெல்லும் அப்படின்னு இருக்காங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்னு இருக்காங்க. சொன்னதே சொல்லுங்க. குக்களை பிடித்து நாவி கூடுதல் அடித்து மிக்கதோர் மஞ்சள் வெகுமனம் செவித்தாலும் அக்குளம் வேறுதாகுமோன்னு இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னதான் நாயை குளிப்பாட்டி மஞ்சளை பூசி நடு வீட்டுல உட்கார வச்சாலும் அப்படி வளர்க்கல எங்க அப்பா. எங்க அப்பா எப்படி தெரியுமா வளர்க்கிறாரு? எங்க வளர்ப்பை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? சின்ன பிள்ளையா இருந்தாலும் காட்டுக்குள்ள தனியா காவலுக்கு விட்டுட்டு இவ்வளவு மிருகங்கள்லாம் இருக்கிற இடத்துல, இவ்வளவு மிருகங்கள், அதுவும் நான்லாம் தினந்தோறும் சந்திக்கிற மிருகங்களை பத்தி எல்லாம் பேசவே முடிய மாட்டேது. அப்படி மிருகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னை தனியாளா கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு பெண்ணை எப்படி வீரமாக வளர்க்கிறாரு, தன்னடக்கத்தோட வளர்க்கிறாரு, தன்னம்பிக்கையோட வளர்க்கிறாரு, சுயமரியாதையோட வளர்க்கிறாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஏன்னா நீங்க மனிதனா இருந்தா புரியும், நீங்க தான் மனித பிறவியே இல்லையே. சோறு சாப்பிட்டா புரியும், நீங்க தான் சோறையே சாப்பிடுறது இல்லையே. அதனால பக்கத்திலே கன்னிமான் இருக்கு, அதன் அருமை புரியல உனக்கு. இவர் பார்வையில குறை இருக்குன்னு சொல்றேன்ல, குருட்டு பையன் சொல்றேன். உண்மையாவே உங்களுடைய பரம்பரையா குருட்டு பரம்பரை தான். என்ன காரணம் தெரியுங்களா? மாமனோ மாடோட்டி மச்சானோ எலி பிடிப்பான், குமரர் கோழி பிடிப்பான், குருட்டு பைய கூட்டம். அவன் குறையை எடுத்து சொன்னா வேடுவரே உனக்கு என்ன வாட்டம். ஏன் என்கிட்ட பேச மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியா மாறுது, என்ன காரணம்? அதனாலதான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, காயத்ரிய பேச விட்டா நான் கேட்கிற கேள்வி ஒரு கேள்வி கூட நீங்க பதில் சொல்லல, சரிங்களா? அதனால என்ன பண்றீங்கன்னா, காலையில இவர்தான் கொஞ்சம் நிப்பாட்டியா ஒண்ணு என்னை பேச விடு. என்ன தெரியுமா, நீ தான் நம்ம புரியாம பேசிட்டு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிற. நீங்க பேசின ஒரு விஷயமாவது ஏதாவது உருப்படியா பேசி பேச யாருக்கு தான் விளங்குச்சு? யாருக்குமே விளங்கல. எங்க ஏதாவது ஒண்ணு பேச. நான் இப்ப சொல்லட்டுமா? நான் ஒரு கவி சொல்றேன். அந்த கவிக்கு என்ன விளக்கம் மட்டும் நீ சொல்லுவாப்பா. சொல்லுங்க. வேண்டாம். வாழ்த்த திரு நாக வாகன தேவடியால் பார்த்த குரலறுத்து பாடினால் நேற்று கலத கட்ட வண்ணான் கண்டேன் கண்டேன் பலதை எடுத்து தேடி வந்தான் பாருங்க. சொல்லக்கூடிய விஷயத்தை புரியுற மாதிரி சொல்லணும். வள 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 வளன்னு பேசினா நியாயம் இல்லாத யாருக்கும் புரியாது.
ஏன் தெரியுமா? காலமேக புலவன் என்ன செஞ்ச தெரியுமா? அவன் கவியை பாடிருக்கிறேன். யாரை பார்த்து? ஒரு தலைவர் தொழில என்ன பண்ணிருக்கேன், கைத்தை வந்து கையில் சுற்றிக்கிட்டு விறுவிறுன்னு முன்னாடி போயிருக்கேன். முன்னாடி போனாவ என்ன ஆகுது தெரியுமா? மொட்டை மாடியில் ஒரு பொம்பளை என்ன தெரியுமா செஞ்சிருக்கா? எதிர்த்த வீட்டுக்காரி வந்து சங்கீதம் படித்தவ, அதுக்கு எதிர்த்த வீட்டு என்ன காரு சர்வ முட்டாள் பொம்பளை. இவன் என்ன பண்ணிட்டா, அவ சங்கீதம் பாடுறாளேன்னு சொல்லி இவள் சங்கீதம் பாடுறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறா, மேலே மொட்டை மாறி மேலே ஏறி, நம்மளுக்கு தான் சங்கீதம் வராது, தனியாக அதை கத்தி பார்ப்போம், அவன் சங்கீதம் பாடுறாளே அப்படின்னு சொல்லி இவன் மேலே மொட்டை மாடி ஏறி இவன் சங்கீதம் பாட கத்த ஆரம்பிச்சிட்டா. இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கழுதை வந்து ஓடி போன கழுதையை தேடிட்டு போனவன், வீதியில் தேடி போனவன் அந்த மொட்டை மாடியில் ஏறி கழுத்தோட மேலே போயிருக்கேன் கவுத்தோட. அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஆஹா, யாருமே வராதையே, நம்மளுடைய சங்கீதத்தை பார்த்து ஒரு பெரிய ஞானஸ்தா வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி, ஐயா வாங்க வணக்கம் ஐயா அப்படிங்க. யாருமா நீ? இல்லை நான் பாடுறியாப்பா, பாட்டை கேட்டு தானே நீ புகழ்ந்து பேசுவதானே வந்திருக்கேன். ஓடி கழுதை, நான் நேற்று கழுதை என்னை விட்டு ஓடி போயிருச்சு, என் வீட்டில் கட்டி போட்டிருந்த கழுதை ஓடி போயிருச்சு, என் கழுதை தான் இங்கே கத்துன்னு சொல்லி நான் தேடி வந்திருக்கேன், வேற ஒன்னே உன் பாட்டை கட்ட நான் வந்திருக்கேன். அப்போ அவன் பாடினது எப்படி? கழுதை கத்துன மாதிரி இருந்திருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சுருக்க வீழ்ந்து முன்குடுமி சோழியா, சோற்று பெருங்குளத்து பெரிய கோட்டானே, நாயே குரங்கே உன்னை ஒருத்தி போட்டாலே வேலை ஏற்று போயினேன். என்ன தெரியுமா? பந்தி நடந்துட்டு இருந்திருக்குது. அந்த பந்தி நடந்திருக்கிற பொழுது இவர் காலமேக புலவர் என்ன பண்ணிருக்காரு, பக்கத்து ஒரு வரிசையில் போய் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு. அவர் பக்கத்தில் என்ன பண்ணிருக்க, ஒரு பிராமணன் என்ன பண்ணிருக்கேமா, குடுமையாலே பெரிய குடுமையை வச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கேன். இவன் குடுமை என்ன பண்ணிருக்கு, சாப்பிட்ற போகிற நேரத்தில் இந்த சோழியனோட குடுமை என்ன பண்ணிருக்கு, இந்த பிராமணனுடைய குடுமை அவந்து கீழே விழுந்துருச்சு. கீழே வந்தானாங்க, இவன் என்ன செய்வேன், அந்த குடுமை வந்து சோத்தில் வந்துருச்சேன்னு சொல்லி சாம்பாரோட என்ன பண்ணிட்டேன், அள்ளி சொல்லிட்டு இப்படி சுருட்டி இருக்கிறேன். காலமேக புலவனுடைய சோத்தில் போய் அது விழுந்திருக்குது. சும்மா இருப்பாரா அவன்? இந்த சாதனைப்பட்ட ஆளா? அப்பத்தான் பார்த்துருக்காரு. சுருக்க வீழ்ந்த முன்குடுமி சோழியா, சோற்று பெருங்குளுத்து வாயே, பெரிய கோட்டானே, நாயே குரங்கே உன்னை போட்டாலே ஒருத்தி வேலை ஏற்று போயினேன். ஒரு பெண் வந்து 10 மாதம் சுமந்த பெற்ற தாயை வந்து என்ன சொல்லியிருக்கேன், நாயே குரங்கே உன்னை ஒருத்தி போட்டாலே வேலை ஏற்று போயிருக்கேன். அப்போ எவ்வளோ தெரியுமா வச்சிருக்கேன், நாய் குரங்குக்கு சமமாக பாடிருக்கேன். ஒரு தாயினுடைய வயிற்றிருந்த பிள்ளை எப்படி பாடிருக்கேன், ஏன் அந்த மிருகத்துக்கு சமமாக நடந்துக்கிட்டனால தான் காலமேக புலவன் அப்படி பாடிருக்கேன். அது மாதிரி யார் யார் என்னென்ன பேசணும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். நீயா பேசிவிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப பேர்த்த இப்படி பேசிட்டீங்களா? நான் பேசுறேன், நான் சொல்றேன், நீங்க பேசுறது வளவளன்னு பேசணும்னு அவசியமே கிடையாது. வளவளன்னு பேசுறேன், வளவளன்னு பேசுறேன், நான் பேசவில்லை. ரத்த கொதிப்பு இருக்கோ இல்ல, என்கிட்ட பேச வர்றவங்களா ஒரு மாதிரி நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா படிச்சு பேசிட்டீங்களா? படிச்ச முழுமையை வந்து நல்ல அறிவோட நீயா நிதானமாக பேச கத்துக்க. முதல்ல இந்த கம்பனுக்கு ரொம்ப அகந்தா இருக்குமா, தமிழ் படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு அகந்தா இருக்கும். உடனே மணி ஆயிடுச்சு. என்னை வந்து கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு முருகவேசுக்கு விட்டு அதுக்கு பின்னாடி 4 மணிக்காக சந்திச்சாதான் நியாயம். இதுக்கு வாங்குற வருமானத்துக்கு கொஞ்சமாவது உழைங்க. இப்படி பயந்துகிட்டு நேரம் ஆயிருச்சு, அது நான் பேச வரப்ப நேரம் ஆயிடுச்சு. நல்ல அறிவாளியா இருந்தா 10 மணி ஆகட்டும்யா, நான் நிக்கிறேன், நீ என்ன பேச பாப்போம். சாமி இன்னைக்கு இங்க இருக்க, நீங்க அர்ச்சனை நாடத்துல நீங்க சத்திய கீர்த்தி போடணும், அம்மாவட்டி மேடம். இப்படி வேற நாடத்துக்கு போய் மாத்துனா கதாபாத்திரத்தை மாத்திர எப்படி வரும்? சரி ஐயா, நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். சாத்திரி போவேன், ஹரிச்சந்திர போவேன், பவளக்குடி போவேன். ஐயா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். மதுரைவரம் போடுவேன், எல்லா வேஷமும் தெரியும். எல்லா வேஷமும் தெரியும், ஆனா நல்லா நடிக்க தெரியணும். ஐயா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இல்ல, நல்லா நடிப்பீங்க, நல்லா அறிவாளி, ஆனா உங்க அளவுக்கு எனக்கு பேச தெரியாது அப்படிங்கறத உண்மையான விஷயம். ஆனா அது ஒரு சின்ன முறையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கம்பனுக்கு ரொம்ப அகந்த இருக்குமா, ஆனா அவ்வை பிராட்டியினுடைய அறிவையும் திறமையையும் யார் வந்தாலும் அதை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். மன்னர் கூடி இருக்கிறாரு, அவை கூடி இருக்கு, எல்லா புலவர்களுமே காத்துட்டு இருக்காங்க. மன்னருடைய ஆசை என்ன அப்படின்னா, நம்மளை புகழ்ந்து யாராவது வந்து பாட மாட்டாங்களா, நம்ம திருப்திகரம் அடைகிற அளவிற்கு யாராவது நம்மளை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு ஒரு மன்னனுக்கு ஆசை. எல்லா புலவர்களுமே வந்து பாடினாங்க. 100 பக்கம் கூட கவிஞர் கம்பன் பாடினார். ஆனால் அதெல்லாம் மன்னனுக்கு பெருமையாக தோணலையாம். அவ்வை பிராட்டி வந்து ஒரே வார்த்தை தான் பேசினாங்களாம். என்ன தெரியுங்களா, வரப்பு உயர அப்படின்னாங்களாம். எப்படி பல கவிஞர்கள் புலவர்கள்லாம் வந்து 100 பக்கம் 150 பக்கம் உட்காந்து பாடிக்கிட்டே இருந்தாங்களாம். மன்னனுக்கு தூக்கம் தான் வந்துச்சான். அதெல்லாம் பெருமையாவே தோணலையாம். ஆனா அவ்வை பிராட்டி ஒரு பெண்ணு, அவ்வளவு பேர் கூடியிருக்கக்கூடிய சபையில ஒரு பெண்ணு தைரியமாக வந்து வரப்பு உயரமன்னா அப்படின்னாலாம். உடனே மன்னனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஆயிருச்சான். பொன்னும் பொருளும் வாரி வழங்கினாராம். அப்படி என்ன இருக்கு பாருங்க, சொல்ல வந்த விஷயத்த ஒரே வரியில புகழ்ந்தும் சொல்லலாம், போட்டு வளவளன்னு பேசிட்டே இருக்கலாம். அவ்வை பிராட்டி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் அடங்கியிருக்கு தெரியுங்களா? வரப்பு உயர மன்னா, இதுக்குள்ள என்ன, வரப்பு உயரணும்னா நீர் உயரணும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயரும்.
மன்னா உன்னுடைய அரசாட்சி நிலைநாட்டப்படும் சரியான முறையில் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் வரப்பு உயர மன்னா அப்படின்னு. அப்ப ஒரு பெண் வந்து ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்தாடும் கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு இருக்காங்க. மயில் தோகையை விரிச்சாடுனா பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இந்த வான்கோழி தோகையை விரிச்சாடுனா யாராவது பார்ப்போமா? ஆனா இந்த வான்கோழிக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை? இந்த மயில் மாதிரியே நம்மளும் தோகையை விரித்து ஆடணும் அப்படின்னு. இந்த நான் சந்திக்கிற மயில் நிறமும் சந்திக்கிற ஆட்களுக்குலாம் அதே ஆசை, எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு தான் வர்றீங்க. ஆனால் அதெல்லாம் என்றைக்குமே நடக்காது, சரிங்களா? மயிலுக்கும் வான்கோழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேசிய பறவை மயில், ஆனால் வான்கோழி எந்த இடத்துலையுமே எதுலையாவது வந்து சொல்லி வச்சுரா, அவர் தான் சொல்லி கொடுக்கிறார். கண்ணன் தானே மகாவிஷ்ணு சொல்லி கொடுக்க தானே பேசுறேன். தான் வேந்தன் சோழனே மன்னமது சோழ மண்டலமே அம்பர் சிலம்பி அறிவந்த தாளையின் செம்பே சிலம்பு சிலம்பு. ஏன் தெரியுமா? ஒரு சிலம்பின்னு சொல்லக்கூடிய சோழ நாட்டில் வளர்ந்த ஒரு பொம்பளை என்ன செஞ்சா, நம்ம வீட்டில் செல்வாக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, கம்பனை வந்து கூப்பிட்டா. கம்பனை என்ன செஞ்சாரு? 1000 பொற்காசு கொடுத்தா தான் கவி பாடுவான், அதுக்கு குறைஞ்சு கொடுத்தா பாடவே மாட்டேன். காசு கொடுத்தாதான் கவி பாடுவார் கம்பன், ஆனா கூல கொடுத்தா கூட அவை பிராட்டி கவி பாடுவாங்க. என்ன இப்படி அவசரத்திலே பிறந்துட்டியோ? நீங்க ரொம்ப அவசரத்திலே வெளியே வந்துட்டீங்களோ? அம்மா பாடிக்கிட்டே பார்த்தாங்களோ? ஹலோ, அருமையான ராஜ நடிகர் டி கே பள்ளிக்குமார் காயத்ரி அவர்கள் நல்லா பேசுவாங்க. நாரத சீன்லேயே பார்த்துருப்பீங்க. 2 பேருமே நல்ல திறமசாலியாக தான். இதை கும்பாபிஷேகம் நடக்குமானே? நிறைவு விழாவா? அடுத்த ஆட்டி பக்கத்தில் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க. இதோட தொடர்ச்சி நடக்க இத்தோட இந்த நாடத்தை முடிங்க. மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப தூரம் போகணும், கடலாடி பக்கத்து போகணும். ஆமாம், முடிச்சிடலாமா ஐயா? வேடுவரே, உங்களுடைய மான் எங்களுடைய மனத்திற்குள்ள வரல, அதுதான் உண்மையான விஷயம். இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா இப்போது வந்து சென்று வேடுவருடைய மான் தான் என்று நான் தெரிந்து கொள்வதற்கு ஏதேனும் உங்கள் மானிற்குரிய அடையாளம் இருக்கா? கூறுங்க. நியாயமான வார்த்தை. ஏன் தெரியுமா? பேசக்கூடிய அளவிற்கு இந்த நேரத்தில் இந்த நாடக உலகத்தில் அந்த என்னுடைய மகள் காயத்ரியை பற்றி அந்த அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி பேசுகிறத நம்ம பேச முடியலன்னு பேச முடியாது. சில பேர் எனக்கு நான் செவனேன்னு இப்படி நின்னா நம்ம எப்படி பேசுறது? அப்படி பேசக்கூடிய வார்த்தை வந்தால் தான் நம்ம படித்த கல்விகள் ஞாபகம் வந்து நம்மளும் பேச நம்மளுக்கு இந்த ஞானம் வரும். அதனால் என்னுடைய இந்த நேரத்தில் வந்து அடுத்த பகுதி இந்த பகுதி வருகின்ற பொழுது பேசுவான். அதே மாதிரி மானுக்குள்ள சிறப்பு அங்கலட்சணத்தை சொல்கிறேன், செவி ரொம்ப லேசா. காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே மேயாதம்மா, இது மேயாதம்மா, இது மேயாதம்மா, மேவும் தாழகம் அடைந்தும் சந்தமும் கமலும் மேயாதம்மா, காணன் குறவர் கண்மணி எனவள் காணன் குறவர் கண்மணி எனவள் காணன் குயிலே நிகழ்வுடைய மேயாதம்மா, காண குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் தாண்டிகருடைய காண குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் தாண்டிகருடைய மேயாதம்மா, தாவி தாவி தினம் ஒரு மனமது மேக தெரியாமானும் குடையது
தாவி தாவி தினமொரு பொழுதும் மேய தெரியாமானொரு போதும் தாவி தாவி தினமொரு மரபு தாவி தாவி தினமொரு மரபு தெரியாமல் உனக்குள் வேண்டாதம்மா. தாவி தாவி தினமொரு பொழுதும் மேய தெரியாமானொரு தாவி தாவி தினமொரு பொழுதும் மேய தெரியாமானொரு மேயாதம்மா. வாழும் தினை மாவும் தின்பதனால் உள்ளது போதும் நிலை மாவும் தின்பதினால் ஒரு புல்லூர் போதும் அதுதான் தலையில் வந்து பாயாத மானே மானே அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 பள்ளி குண்டை மூடி அலங்கரி குண்டை மூடி அலங்கரி கொஞ்சம் கிளி கைகள் அஞ்சுத மொழி சுமையாய் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 உன்னை மீட்ட உன்னை மீட்ட வேடுவரே தாங்கள் கூறிய அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது இது மானிற்குரிய அடையாளம் மாதிரி தெரியல இல்லையே. ஏதோ ஒரு மங்கிக்குரிய அந்த மங்கை எங்கும் தேட வேண்டாம். எங்க இங்குதான் எங்க என் முன்னாலேயே நானா உன்னை ஐத்த என்ன ஐத்தானா உனக்காக ஆ. மாணிக்க வாசகருக்கு எப்படி ஒரு கோவில் கட்டி அவரை கும்பிடுறார்களோ உனக்கு ஒரு சிலை வைத்து கும்பிட ஏன்னா மனிதர்களுக்கு நினைவாக. மனிதனாக பிறந்த ஒருவருக்கு கோயில் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது மாணிக்க வாசகர்களுக்கு மட்டும்தான் அவர் இருக்கு. அவர் வந்து பிறவியிலே அவர் யார் தெரியுமா? நந்தி தேவர். நந்தி தேவர் தான் மாணிக்க வாசகரவே பிறந்தார். ஆமா இது அது வள்ளி திருமணம் பார்த்தோம்னா அடுத்த நேரத்தில் வச்சு அரிமர்த்தன மன்னனுடைய நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா நீரின்றி யாரில்லை நீரின்றி நானில்லை நீரின்றி யாரில்லை நீரின்றி நானில்லை வேரின்றி மலரே ஏனம்மா வேரின்றி மலரே ஏனம்மா நினைவாளே சிலை செய்து உனக்காக வைத்தே திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா
அப்போதும் இப்போதும் தப்பாத தாளங்கள் கண்ணீரிலே நீராட்டினே கண்ணத்தில் கோலங்கள் கண்ணத்தில் கோலங்கள் எங்கங்கள் ரெண்டும் பல்லாண்டு பாடி எங்கங்கள் ரெண்டும் பல்லாண்டு பாடி செவ்வானமானே உனை தேடினேன் திருக்கோவிலே ஓடிவா கோவிலே ஓடிவா யமுனா நதி எங்கே ராதை முகம் எங்கே கண்ணன் போவதெங்கே போகும் கிளி எங்கே கோவை பழம் அங்கே மன்னன் போவதெங்கே முல்லைக்கு குழல் தந்து பெண்மைக்கு பெண்ணியே பிள்ளைக்கு தோள் தந்து அன்னைக்கு அன்னை நீ முல்லைக்கு குழல் தந்து பெண்மைக்கு பெண்ணியே பிள்ளைக்கு தோள் தந்து அன்னைக்கு அன்னை நீ அதிகாலையில் நான் கேட்பது நீ பாடும் பூவாரம் நீ பாடும் பூவாரம் செந்தூர மந்தம் நிலையாக வந்தம் செந்தூர வந்தம் நிலையாக வந்தம் சம்சார தேரில் நான் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கிறாரு? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு இருக்காரு. முக்கியமா பெண்களுக்கு சொல்றேன், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் எவ்வளவு வந்தாலும் சரி, துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது. எல்லாருமே துன்பத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு மனபலமும் மன வலிமையும் நிச்சயமாக எல்லோருக்கும் வேணும். அது மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனை தொல்லைகளை சந்திச்சாலும் சரி, எவ்வளவு எதிரிகளை சந்திச்சாலும் சரி, அவங்க எல்லாம் எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறலாம். அதற்கு என்ன வேணும்? எதையும் தாங்கக்கூடிய இதயம் வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஊரறிந்த உன்னை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஊரறிந்த உன்னை, நான் செல்லுகின்ற பாதை வீரருக்கு காட்டு பாதை, மனம் படைத்தேன் நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு, வடிவெடுத்தே உன்னை மணப்பதற்கு. மத்தள நீலம் பரிசங்கம் வள்ளி முருகா, வேடுவனாக வந்தவனே நான் தான், விருத்தனாக வந்தவன்
நடித்தவன் நான் தான். வேடுவராக வந்தது தாங்கள் தானே முருகா? ஏன் முருகா இந்த நாடகம், ஏன் இந்த நடிப்பு, ஏன் இந்த கால தாமதம்? தாங்கள் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருந்தா எப்போதோ ஓடி வந்திருப்பேனே. நடிச்சாதான் ஊர்ல காலைல காசு தருவாங்க. ஓ, அப்படி வேற சொல்லியிருக்காங்களா? வள்ளி, முருகா, உன்னுடைய மனநிலையை சோதிப்பதற்காகவே அக்கோலத்தில் வந்தேன். வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா? வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களா, வந்தீங்களான்னு கேட்குறேன். அதாவது வள்ளியை மனம் முடிச்சுட்டு போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அம்மா அப்பாட்ட உத்தரவு வாங்கி ஆ, என்னுடைய அண்ணனுடைய முதல்வனை வணங்கி. பரவாயில்லையே, நல்ல குடும்பமா இருக்கே. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னா சரிப்பா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்களே. நல்ல குடும்பமே 2 மனைவி தான். 2 மனைவி. நாங்க ஒத்த மட்டை வச்சு வண்டி இழுக்க மாட்டோம், ரெட்ட மாட்டு வண்டி. அவ்வளவு சும இருக்கு அப்ப குடும்பத்துல. சரி இருக்கட்டும் முருகா, எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? இன்று முதல் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட வேண்டும். என்றும் என்றும் என் பேருக்கு பின்னாடி தான் தங்களுடைய பெயரும் தங்களுடைய மூத்த மனைவியின் முதல் மனைவியின் பெயரும் வர வேண்டும் முருகா. உன்னுடைய விருப்பத்தின்படி தரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக விளங்க வேண்டிய என்பதற்காக இன்று முதல் இந்த உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வானை சமேதரா சுப்பிரமணியன் என்று திருநாமத்தை ஏற்படுத்தி என்னோட வளப்பக்க உன்னை ஆட்கொண்டு உனக்கே முதலிடம் வழங்கி. நாரதட்ட மட்டும் தனியா உட்கார்ந்து பேசுகிறாதீங்க. நாடு சலிக்க வேணும், நல்ல மழை பொழியும். ஊரு சலிக்க வேணும், ஞான தங்கமே, ஊரார் கவால வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், ஞான தங்கமே, ஊரார் கவால வேணும். இடி சங்கரா